Praise glory. எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகின்றார். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகின்றார். அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பித் திரிந்தேனே, மேய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் ஏற்றுக்கொண்டார். கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பித் திரிந்தேனே, மேய்ப்பனவர் தேடி வந்து என்னையும் ஏற்றுக்கொண்டார். அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. கடும் புயலும் பெருங்காற்றும் மோதியே தாக்கினாலும், அலைகடல் மேல் நடந்தவரின் கரம் எனக்காதரவே. கடும் புயலும் பெருங்காற்றும் மோதியே தாக்கினாலும், அலைகடல் மேல் நடந்தவரின் கரம் எனக்காதரவே. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே, பரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே. என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே, பரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகின்றார். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கின்றார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகின்றார். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசும். எங்கள் உள்ளான மனுஷனை உயிர்ப்பிக்கிற நம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். நம்முடைய சத்தத்தை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த சத்துருவின் அதிகாரத்தையும் இரட்சகர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் சபித்து மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்களின் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம், அதனுடைய 19வது அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம், அதனுடைய 7, 8, 9 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு,
நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஆமென். இந்த பகுதியை நாம் பலமுறை படிச்சிருந்திருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை இதிலிருந்து நாம் பலமுறை கேட்டிருந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் சில விஷயங்களை நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இரண்டாந்திரம் திரும்பவும் எலியாவை தேடி தேவனுடைய தூதன், தேவனுடைய சத்தம் என்ன சொல்லுகிறது? நீ பயப்படாதே, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமா, இந்த சிச்சுவேஷன் நமக்கு நல்லா தெரியும். ஆகாப் என்கிறவன் தேசத்திற்கு அரசனாயிருக்கிறான். கர்த்தரை தேடாதவன், கர்த்தரை காயப்படுத்தினவன், நியாயப்பிரமாணங்களுக்கு எதிரானவன், பாகால் வணக்கங்களை ஆதரித்தவன். எசபேல் அவனுடைய மனைவி, அவளும் பில்லி சூனியங்களுக்கு, பாகால் வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவள். ஒரு கட்டத்தில் ஆகாப்புக்கு மேலே தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி செயல்படுகிற அதிகாரம் உள்ளவளாக இந்த எசபேல் இருக்கிறாள். தோத்திரம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திற்கு நாம வந்தா, தோத்திரம், அதுல 4வது வசனம் சொல்லுது, எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், கர்த்தருக்கு பணி செய்த நிறைய பேரை கொன்று போடுகிறாள், கொலை செய்து விடுகிறாள். அந்த அளவிற்கு கொடூர குணம் உள்ளவள் தோத்திரம் இந்த ஏசபேல். அவளோடு இணைந்து ஆகாப் ராஜாவும் தேசத்தில் தேவனை காயப்படுத்துகிற பல செயல்களை செய்து வருகிறான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தேவன் எலியாவை தமக்கென்று எழுப்புகிறார், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எழுப்புகிறார். ஒரு பக்கம் ஆகாபின் எசபேலின் கிரியைகள் தேவனுக்கு விரோதமாய் தேவனை காயப்படுத்துகிறதாக இருந்தாலும், அவர்களுடைய கிரியைகளின் மூலம் முழு இஸ்ரவேலரும் பாதிக்கப்பட்டிருந்தாலும், இஸ்ரவேல் தேசமே பாகால் வணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை விட்டு தூரம் போய் கர்த்தரை காயப்படுத்துகிற நிலையில் இருந்தாலும், தேசத்தை தம் பக்கமாக திருப்பும்படி, தேசத்திற்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும்படி, நியாயப்பிரமாணத்தின் பக்கம், கர்த்தருடைய வார்த்தைகளின் பக்கம், கற்பனைகளின் பக்கம் தேவஜனம் திருப்பப்படும்படி, தேசத்தில் உண்டான பஞ்சம் நீங்கி தேசத்திற்கு ஆசீர்வாதம் வரும்படி, ஆசீர்வாதத்தின் மழை வரும்படி, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் ஜாதிகள் எல்லாம் அறிந்து அவருக்கு முன்பாக தங்கள் முழங்கால்களை முடக்கும்படி கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அவன் பெயர்தான் எலியா. ஆமென் சொல்லுங்க. தேசம் முழுசும் தீட்டுக்கள் நிறைந்திருந்தாலும், அந்த தீட்டுக்கள் நிறைந்த தேசங்களின் நடுவிலே தேவநாமத்தை உயர்த்துவதற்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எப்பொழுதுமே வச்சிருப்பார். அந்த கூட்டம் தான் நாம. அல்லேலூயாவா. இன்னைக்கு தேசமெங்கிலும் தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானவைகள் ஏராளமா நடக்குது. விக்கிரகங்களுக்கு பஞ்சம் இல்லை, விக்கிரக ஆராதனைகளுக்கு பஞ்சம் இல்லை, பாகால் வணக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, பாவத்திற்கு பஞ்சம் இல்லை, விபச்சாரம் வேசித்தனங்களுக்கு பஞ்சம் இல்லை, அசுத்தங்களுக்கு பஞ்சம் இல்லை, தோத்திரம் அராஜக கிரியைகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆகாபின் ஆவி, எசபேலின் ஆவி இன்றைக்கு தேசத்தை நிறைச்சிருக்கு. திரும்புகிற இடமெல்லாம் ஜனங்கள் இன்றைக்கு பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளுக்கு நடுவில் தான் கர்த்தரை உயர்த்தி காட்டும்படி, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, தேவன் யார் என்று நிரூபித்து காட்டும்படி, தேசம் முழுசும் தேவன் பக்கம் திரும்பி விடும்படி, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தேசம் தன் முழங்காலை முடக்கி நாவினால் அறிக்கை செய்யும்படி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த
உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார், அழைச்சிருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், நம்மளை சபையின் நடுவில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருமே தேவன் பார்க்கிற ஒரு எலியா. யார் சொன்னாங்கிற மாதிரி இருக்கு நீங்க பார்க்கறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, ஆண்டவருடைய பார்வையில் நாம் எலியாக்கள். தேவன் யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டியவர்கள், கர்த்தரே உண்மையுள்ளவர் என்று ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு அறிவிக்க வேண்டியவர்கள், பரிசுத்தத்தின் பக்கம் நிற்க வேண்டியவர்கள், சத்தியத்தின் பக்கம் நிற்க வேண்டியவர்கள், சாதனை படைக்க வேண்டியவர்கள் நாம. ஆமாவா? எலியாவை தேவன் பயன்படுத்துறாரு. 17ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் அவர் மூலமா நிறைய காரியங்கள் எல்லாம் நடக்கு. வானத்தை 3 வருஷம் மழை வராதபடி அடைச்சி போட்டாரு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் தான் வானத்திலிருந்து மழையவே கொண்டு வர்றாரு. வானத்திலிருந்து எல்லார் கண்களுக்கும் முன்னால அக்கினியை இறங்கி வர பண்ணி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டுகிறாரு. ஆமெனா? தோத்திரம். அந்த சாரிபாத்து விதவை வீட்டில் பெரிய தோத்திரம், ஆசீர்வாத பெருக்கம், ஆகார பெருக்கம் உண்டாவதற்கு அவர் காரணமா இருக்கிறாரு. அந்த விதவையினுடைய மகன் இறந்து போனப்போ தோத்திரம், அந்த சிறு பிள்ளையை திரும்பவும் தோத்திரம் உயிரோடு எழுப்பி கொண்டு வர்றாரு. இப்படி ஆண்டவருக்காக வல்லமையா பயன்படுத்தப்படுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஆவிக்குரிய ஓட்டம், அவருடைய விசுவாச ஓட்டம், அவருடைய ஊழிய பாதை நல்லா போயிட்டு இருக்கு, நல்ல ஆசீர்வாதமா இருக்கு. ஆனால் இந்த 19ஆம் அதிகாரம் வரும்போது என்ன நடக்குது? தோத்திரம், எசபேல் மூலமா ஒரு பயமுறுத்தல். தோத்திரம், எலியாவுக்கு என்ன பயமுறுத்தல்? இதற்கு முந்தின அதிகாரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் எலியா என்ன செய்யறாரு? கொன்று குவித்து விடுகிறார் கீசோன் ஆற்றங்கரையில் வச்சு. இப்ப எசபேல் சொல்றா, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நீ என்ன பண்ணையோ அதே மாதிரி நான் உனக்கு பண்ண போறேன். மற்ற தீர்க்கதரிசிகளை எல்லாம் நான் கொன்று குவித்த மாதிரி உன்னையும் கொலை செய்ய போறேன், உன்னையும் நான் அழிக்க போறேன். தோத்திரம் என்று எலியாவை பயமுறுத்துகிற ஒரு வார்த்தை. பயந்து போகிறார் எலியா. தோத்திரம், ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அவ்வளவு பயங்கரமான ஒரு ஊழியக்காரர், அவ்வளவு பயங்கரமா பயன்படுத்தப்பட்டவர், கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னவர், சத்தியத்திற்காக நின்னவர், சாதனை படைச்சவர். இப்போ நடுங்கி போயிறார், திகச்சு போயிறார், பயந்து போயிறார், ஆடி போயிறாரு. தோத்திரம், ஓடுறாரு, வனாந்திரமான ஒரு இடத்துக்கு ஓடுறாரு. ஒரு சூறைச்செடிக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு 4வது வசனத்துல, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும், இதற்கப்புறம் எனக்கு ஊழியம் வேண்டாம், இதற்கப்புறம் எனக்கு எதுவும் வேண்டாம். நிறைய தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்து விட்டார்கள். அதே போல என்னையும் இன்றைக்கு கொலை செய்ய தேடுகிறார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். தோத்திரம், என்னால நிக்க முடியல, என்னால பலனா இருக்க முடியல, நான் ஏற்கனவே பயந்துட்டேன், நான் துவண்டுட்டேன், சோர்ந்துட்டேன், இனி என்னால் ஓட முடியாது, இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது, இனி உமக்காக நான் எழும்ப முடியாது, உமக்காக நான் பயன்பட முடியாது, உம்முடைய சித்தத்தை என்னால் நிறைவேற்ற முடியாது, என்னை நம்பாதீங்க, என்னை விட்டுருங்க, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க, நோ மோர், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி என்னால் எதையும் செய்ய முடியாது. எசபேல் என் கண்ணுக்கு முன்னால நிற்கிறா, எல்லாரையும் கொன்று குவித்தவள் எனக்கு முன்னால நிற்கிறா, பிரச்சனை எனக்கு முன்னால நிற்கிறது, என்னை பயமுறுத்துகிற ஒன்று எனக்கு முன்னால நிற்கிறது. தோத்திரம், என்னை வீழ்த்த நினைக்கிற ஒன்று எனக்கு முன்னால நிற்கிறது. ஏற்கனவே ஏராளமானவோர் அவள் மூலமா கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், வீழ்ந்து போயிருக்கிறார்கள், வீழ்ந்து போயிட்டாங்க. தோத்திரம், நான் ஒருத்த மாத்திரம் தான் இப்போ மீதியா இருக்கிறேன், என்னையும் வீழ்த்திடணும்னு அவங்க பிளான் பண்றாங்க, அவங்க நினைக்கிறாங்க, அவங்க எத்தனை பண்றாங்க. ஆமா, என்ன பொறுத்தளவுக்கு அவங்க முன்னால நிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, நானும் வீழ்ந்து விடுவேன் போல, அவங்க என்ன வீழ்த்தி விடுவார்கள் போல. ஆகையால் என் ஆத்துமாவை நீர் எடுத்துக்கொள்ளும், போதும் என் ஓட்டம், போதும் என் பிரயாணம், போதும் என் ஊழியம், போதும் என் காரியம், நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே, நான் பயந்து போயிட்டேன் ஆண்டவரே, ஐ கேனாட் ஃபேஸ், என்னால் அதை எதிர்த்து நிற்க முடியல ஆண்டவரே, என்னால் சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண முடியல ஆண்டவரே,
என்னால் இதை மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே, என்னால் இதை ஓவர் கம் பண்ண முடியல ஆண்டவரே, என்னால் ஜெயிக்க முடியல ஆண்டவரே. எனக்கு முன்னால் நிற்கிறவங்க பெரிய ஆட்கள், பெரிய இசபேல், ஆகாப் ராஜா, பல தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவர்கள். என்னால் முடியல ஆண்டவரே என்கிற ஒரு தடுமாற்றம், என்கிற ஒரு பயம், என்கிற ஒரு பலவீனம், என்கிற ஒரு சோர்வு, தளர்வு, நடுநடுங்கி போய் நிற்கிற எலியாவை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பயப்படாதே, எழும்பு, போஜனம் பண்ணு, பலன் கொள், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் என்ன பிரசங்கிக்க போகிறேன்? பயப்படாதே, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அதுதான் என் பிரசங்கத்தின் தலைப்பு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமென். ஆமாம் ஆண்டவரே, ஆமேன் சொன்னவங்களை ஆசீர்வதிங்கப்பா. தோத்திரம்ப்பா. நிறைய பேருக்கு ஆமேன் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இருக்காங்கப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே தோத்திரம். எசபேல் நிறைய பேரை முழுகிட்டான் போல தெரியுது, ஆமேன் கூட சொல்ல முடியாமல் இருக்காங்களே. ஆமேன் ஸ்தோத்திரம். பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னைக்கு உங்க முகத்துக்கு முன்னால நிற்கிறது எது? உங்களை பயமுறுத்துறது எது? உங்களை பலவீனப்படுத்துறது எது? உங்களை சோர பண்றது எது? உங்களை கலங்கடிக்கிறது எது? உங்களை நிலைகுலைய செய்திருப்பது எது? அவ்வளவுதான், முடித்துக் கொள்ளுவோம் என்கிற சிந்தனைக்குள் உங்களை தள்ளி இருப்பது எது? இனி எதுவுமே வேண்டாம் என்கிற ஒரு தீர்மானத்திற்குள் உங்களை கொண்டு சென்றிருப்பது எது? அவ்வளவுதான், வாய்ப்பே இல்லை என்று உங்களை சொல்ல வைத்திருப்பது எது? யார்? எது? யார்? எது? இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒன்று எசபேலை போல முன்னாடி நின்று என்ன செய்யுது? பயமுறுத்துது. இனி என்னால் ஜெபம் பண்ண முடியாது, இனி என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, இனி என்னால் நான் வைராக்கியமாக இருக்க முடியாது, இனி என்னால் விசுவாச ஜீவியத்தில் நிற்க முடியாது, இனி என்னால் ஊழியம் செய்ய முடியாது, இனி என்னால் பிரசங்கிக்க முடியாது, இனி என்னால் பாட முடியாது, இனி என்னால் வேலை செய்ய முடியாது, இனி என்னால் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, இனி என்னால் பலனாக இருக்க முடியாது, இனி என்னால் வைராக்கியமாக இருக்க முடியாது, இனி என்னால் சுகமாக ஆரோக்கியமாக இருக்க முடியாது, சமாதானமாக வாழ முடியாது, இனி முடியாது, இனி முடியாது, இனி முடியாது. எது உன்னை அப்படி சொல்ல வைக்கிறது? யார் உன்னை அப்படி சிந்திக்க வைப்பது? தோத்திரம். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார், பெயர் சொல்லி அழைத்தவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணினவர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு மிகப்பெரிய பிரயாணம் காத்து கொண்டிருக்கிறது, உனக்காக ஒரு மிகப்பெரிய ஓட்டம் காத்து கொண்டிருக்கிறது, உனக்காக ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது, உனக்காக ஒரு மிகப்பெரிய ஊழியம் உச்சிதம் காத்து கொண்டிருக்கிறது, உன்னதமானவைகள் காத்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? கொரோனா கூட பயமுறுத்திக்கிட்டு தான் நிற்கிது. தோத்திரம். நிறைய பேரை காலி பண்ணிட்டு, எசபேல் மாதிரி நிறைய பேரை க்ளோஸ் பண்ணிட்டு, நிறைய பேரை கொன்று போட்டுருச்சு, நிறைய பேர் இந்த கொரோனாவில் வீழ்ந்துட்டாங்க. ஏற்கனவே 2 வருஷத்தில் நிறைய ஆயிரங்கள் லட்சங்கள் போயிட்டாங்க. தோத்திரம். இன்றைக்கு நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி முன்னால் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் புது புது வடிவத்தில் நேற்று முந்தானால கூட புது பேரோட ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. தோத்திரம். அது ரொம்ப வீரியம் மிகுந்ததாக வருமா? தோத்திரம். 3ல் 1 ஆள் கண்டிப்பாக மரிச்சிருவாங்களா அது வந்தால்? அந்த மாதிரி ஒரு புது பேரோட கொரோனா உருமாறி இருக்குன்னா சொல்றாங்க. தோத்திரம். இருக்கிறீங்களா? ஏற்கனவே நிறைய பேரை கொன்றுக்கு எசபேல் மாதிரி, நம்மளையும் கொல்லலாம்னு எசபேல் மாதிரி முன்னாடி நிக்குது. அல்ல சொல்லுங்க. அப்பா நான் சொல்றது புரியுதா? நாம் இன்னைக்கு எலியா மாதிரி ஐயோ தோத்திரம் என்ன செய்வோம் ஏது செய்வோம் அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறோம். தோத்திரம். அல்லேலூயாவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று. சிலருக்கு ஏதோ ஒரு வியாதியாக இருக்கலாம்,
அந்த வியாதி தோத்துறான். அந்த வியாதினால பலர் ஏற்கனவே செத்து போயிருக்கலாம். அந்த வியாதினால ஏற்கனவே பலர் செத்து போயிருக்கலாம். அதே வியாதி இப்ப நமக்கு வந்து தோத்துறான். நான் உனக்கும் வந்திருக்கேன். அல்லையா சொல்லுங்க. இந்த மாதிரி உன் பக்கத்து வீட்டுக்கு இருந்துச்சு, எத்து வீட்டுக்கு இருந்துச்சு, இந்த அவங்களுக்கு இருந்துச்சு, இவங்களுக்கு இருந்துச்சு, உன் தூரத்து சொந்தக்காரர்களுக்கு இருந்துச்சு. அவங்கெல்லாம் அந்த வியாதி வந்து என்னஞ்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இப்போவும் அதே வியாதி உனக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லையா சொல்லுங்க. அப்போ இருக்கீங்களா? கடன் பாரமா இருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம். அடைக்க முடியாத அளவுக்கு கடன் பெருகி போயிருக்கலாம். தோத்திரம். இதை வாங்கும் போதே யோசிச்சிருக்கணும். அல்லையா சொல்லுங்க. அப்போ வாங்கி திங்கும் போதே யோசிச்சிருக்கணும். சரி, ஓகே, விடு. தோத்துறான். வாங்கி 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 கடன் இப்ப சேர்ந்து போயிருக்கலாம். கடன் பாரத்தினால பலர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கோம், டிவி நியூஸ்ல கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். கடன் தாங்க முடியாம குடும்பமா செத்து போயிட்டாங்க. எல்லாருமே செத்து போயிட்டாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் கடனை அடைக்க முடியாம செத்து போயிருக்கிறாங்க. அதே கடன் பிரச்சனை தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. அதனால என்ன? அதனால அல்ல சொல்லுங்க. அப்போ இருக்கிறீங்களா? ஆமேனா? ஏதோ ஒன்று இன்றைக்கு நம்மை பயமுறுத்தி நமக்கு முன்னாலே நின்று நம்முடைய உள்ளான மனுஷனை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனையை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். திரும்புவாமேன்னு சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாவம், அவங்களுக்கே பிரயாணம் பண்ண விருப்பம் இல்லைனா அல்லையா சொல்லுங்க. தோத்திரம் எடுத்துக்கங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அடக்காரான பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கையை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. நான் எதற்கும் துணிந்தவன். அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமேனா? அடக்காராதனையை பற்றி பேசவும் எனக்கு தெரியும், உயிர் தெழுதலை பற்றி பேசவும் எனக்கு தெரியும். அல்ல சொல்லுங்க. அப்பா என்ன பேச மாட்டிய? ஸ்தோத்திரம். கூட ஆமே நிலையிலே அவங்களுக்கு வரமாட்டேங்கன்னா அப்போ அவங்க வச்சு என்ன பண்ண? தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம், உனக்கு சாவு இல்லை, உனக்கு மரணம் இல்லை. இந்த எசபேல் உன்னை ஒன்றும் செய்ய போறதில்லை. இன்னைக்கு உன்னை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற பிரச்சனை உன்னை ஒன்றும் செய்ய போறதில்லை. இந்த வியாதி உன்னை மேற்கொள்ள போறதில்லை. இந்த சிச்சுவேஷன் உன்னை மேற்கொள்ள போறதில்லை. இன்னைக்கு நீ பார்க்கிற பொருளாதார நெருக்கம் உன்னை ஒன்றும் செய்ய போறதில்லை. உன் எழுத்து வீட்டுக்காரன் உன்னை ஒன்றும் செய்ய போறதில்லை. உன் பகையாளி உன்னை மேற்கொள்ள போறதில்லை. உன் சத்துரு உன்னை மேற்கொள்ள போறதில்லை. எந்த அதிகார வல்லமையும் உன்னை மேற்கொள்ள போறதில்லை. பயப்படாதே. பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏன் பயம்? ஏன் பயம்? 3 விஷயங்கள். தோத்திரம். எலியா பார்த்த, எலியா சிந்தித்த, எலியா பேசின 3 விஷயங்கள். அந்த 3 தான் அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த 3ஐயும் விட்டு வெளியில வா. தோத்திரம். அல்லேலூயா. என்ன அந்த 3 அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? விழுந்து போனவர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. விழுந்து போனவர்கள். எசபேலின் கரத்தினால படுகொலை செய்யப்பட்டு விழுந்து போனவர்கள், மரித்து போனவர்கள். இவர்களை எலியா தன்னுடைய சிந்தனையில வச்சிருக்கிறார். எப்படி? ஐயோ, இதே எசபேலால தானே ஏராளமான தீர்க்கதரிசிகள் விழுந்து போயிட்டாங்களே, செத்து போயிட்டாங்களே, மரிச்சு போயிட்டாங்களே. ஐயோ, அவங்க விழுந்து போயிட்டாங்களே, அவங்க செத்து போயிட்டாங்களே, அத்தனை பேர் விழுந்து போயிட்டாங்களே, அத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே. நாம எந்த மூலைக்கு? நான் சொல்றது புரியல உங்களுக்கு? சோ விழுந்து போனவர்களை குறித்த அந்த சிந்தை, விழுந்து போனவர்களை குறித்த அந்த எண்ணம் எலியாவுக்குள்ள இங்க தோத்திரம் பலமா இருக்கு. அதான் 10வது வசனத்துல சொல்றார், அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நிறைய தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் விழுந்துட்டாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் மரிச்சுட்டாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் இறந்துட்டாங்க. சோ விழுந்து போன, மரிச்சு போன தோத்திரம். ஆமா, அந்த தீர்க்கதரிசிகளை குறித்த எண்ணம் யாருக்கு? யாருக்கு? எலியா. அதனாலதான் அவருக்குள்ள பயம். தோத்திரம். அதனாலதான் அவருக்குள்ள பயம். 2வது தோத்திரம்,
வீழ்த்த நினைக்கிறவர்கள். சொல்லுங்க, யாரை பற்றின எண்ணம்? முதல்ல சொன்னேன் விழுந்து போனவர்கள். இரண்டாவது சொல்றேன் வீழ்த்த நினைக்கிறவர்கள். யார் இங்க வீழ்த்த நினைக்கிறது? யெசபேலும் ஆகாப்பும். அல்லே சொல்லுங்க. அப்போ யெசபேலும் ஆகாப்பும். யெசபேலை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன், தோத்துறான். ஆகாப்பை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். கொடூரமான இருதயம் உள்ளவர்கள் ரெண்டு பேருமே, தோத்துறான். நியாயப்பிரமாணத்தை மதிக்காதவர்கள், வார்த்தைக்கு எதிரானவர்கள், பாகால் வணக்கத்தை ஆதரித்தவர்கள், தோத்துறான். ஆமா, கொடூர குணம் உள்ளவர்கள். ஐயோ, அத்தனை தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவர்கள் அல்லவா? இந்த யெசபேல் மோசமானவள் அல்லவா? எல்லாரையும் கொன்று போட்டவள் அல்லவா? எல்லாரையும் அழிச்சவள் அல்லவா? அதிகாரத்தில் இருக்கிறாள் அல்லவா? சோத்திரம். அதிகாரம் படைத்தவள் அல்லவா? அரக்க குணம் கொண்டவள் அல்லவா? இவளுக்கு முன்னால நான் எப்படி நிற்க முடியும்? என்னையும் கொன்று போட்டு விடுவாளே, நானும் தோத்திரம் அழிந்து விடுவேனே என்று ஒரு பயம். அல்லே சொல்லுங்க. அப்போ முதல் சிந்தை வீழ்ந்து போனவர்களை பற்றிய சிந்தை. இரண்டாவது சிந்தை வீழ்த்த நினைப்பவர்களை பற்றிய சிந்தை. அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது சிந்தை விட்டு விட்டாரே. சொல்லுங்க அந்த வார்த்தைய, எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய. என்ன இப்படி தனியா ஒண்டிக்கட்டையா விட்டுட்டாரே. சோத்திரம். என்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் அப்படிதான் சொன்னார். 10ஆம் வசனத்துல வேற எங்கேயும் போக போறது இல்லை. நான் ஒருவன் மாத்திரம் என்னவா இருக்கிறேன்? மீதியா இருக்கிறேன். சோத்திரம். என்ன இப்படி சிங்கிளா விட்டுட்டீங்களே ஆண்டவரே, என் கூட சப்போர்ட்டுக்கு இப்ப ஒருத்தருமே இல்லையே, இருந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களே, நான் இப்ப ஒருத்தன் மட்டும்தானே இருக்கிறேன், என்னை இப்படி தனியா விட்டுட்டீங்களே, தத்தளிக்க விட்டுட்டீங்களே, தோத்திரம். என்னை புலம்ப விட்டுட்டீங்களே, என்னை கண்ணீர்ல விட்டுட்டீங்களே, என்னை கஷ்டப்பட விட்டுட்டீங்களே, விட்டு விட்டாரே என்கிற சிந்தை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமென் சொல்லுங்க. எலியாவே, விழுந்து போனவர்களை பற்றிய சிந்தையோ உனக்கு, வீழ்த்த நினைக்கிறவர்களை பற்றிய சிந்தையோ உனக்கு, விட்டு விட்டாரே என்கிற சிந்தையோ உனக்கு. பயப்படாதே. ரொம்ப சோர்வா உட்கார்ந்திருக்காதே. அல்லே சொல்லுங்க. அப்பா ஆமேன் சொல்லுங்க. பயப்படாதே. பண்ண வேண்டிய பயணம், பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கண்ணில் தான் பிரச்சனை. அல்ல சொல்லுங்க. அப்போ உன் பார்வையில் தான் பிரச்சனை. இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. விழுந்து போனவர்களை சிந்தியாதே. விழுந்து போனவர்களை சிந்தியாதே. வீழ்த்த நினைக்கிறவர்களை பாராதே. வீழ்த்த நினைக்கிறவர்களை பாராதே. தோத்திரம் தோத்திரம். விட்டு விட்டாரே என்று சொல்லாதே. அல்லே சொல்லுங்க. அப்போ சிந்தியாதே, பாராதே, சொல்லாதே. ஆமேன் மட்டும் சொல்லு. அல்லேலியா சொல்லு. கொஞ்சம் வாலிமை கூட்டி சொல்லு. உசுர் இருக்கிற மாதிரி சொல்லு. சத்தமா சொல்லு. இன்னும் ஒரு முறை கூட சொல்லு. அது என்னமோ தெரியல, உனக்கு மட்டும் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அல்ல சொல்லுங்க. அப்பா ஆனா நானே உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரியுதா உனக்கு? அல்ல சொல்லுங்க. எலியாவே, உனக்கு மட்டும் இது எல்லாத்தையுமே பார்க்க முடியுது, ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. நான் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 கண்களை உடையவர். அல்லே சொல்லுங்க. ஆனா என் கண்ணை வச்சுக்கிட்டு நான் உன்னை மட்டும்தான் பார்க்கிறேன். ஹலோ, ஏதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன்னா போயா நீயும் வார்த்தையும். நான் போறேன், ஐயா போறார். அல்லே சொல்லுங்க. அப்போ தோத்துறா. சரி இருக்கட்டும், அவர் வருவார். அல்லே சொல்லுங்க. அப்போ கவனிங்க. இப்போ எலியாவுக்கு
வீழ்ந்து போன கூட்டம் எல்லாம் பார்க்க முடியுது. ஐயோ, அவன் விழுந்துட்டானே, இவன் விழுந்துட்டானே, அவன் செத்து போயிட்டானே, இவன் செத்து போயிட்டானே, தோத்திரம், அந்த தீர்க்கதரிசி விழுந்துட்டானே, இந்த தீர்க்கதரிசி விழுந்துட்டானே, அதை பார்க்கிற கண்ணு. ஹலோ, இருக்கீங்களா? உசுரோடு இருக்கிற ஆளை பாருன்னா உசுறு இல்லாத ஆளே என்ன செய்யறது? பார்த்துட்டு இருக்கிறது. பிரேதத்தை பார்த்தா என்னதான் வரும்? பக்கத்தில் படுத்துக்கலாம்னு தோணுமா? என்ன சொல்ல மாட்டீங்க? அப்புறம் பிரேதத்தை பார்த்தா என்னதான் வரும்? அழுக. ஒருத்தருக்கு பயம் வருமா? அல்ல சொல்லுங்க அப்பா. பாவம், அவங்களுக்கு என்ன வருமோ அதான் வரும். அல்ல சொல்லுங்க அப்பா. ஒன்றும் பிரேதத்தை பார்த்தா அழுக தான் வரும், பிரேதத்தை பார்த்தா பயம் வரும். பயம் அதை பார்த்தா வருதுன்னா அப்புறம் அதை பார்க்கக்கூடாதுல்ல, அதான அர்த்தம். அல்ல சொல்லுங்க அப்பா. அதை பார்த்தா பயம் வருதுன்னா அங்கே நீ என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. எனக்கெல்லாம் ஆக்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சா அதை பார்த்தா எனக்கு அது அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அது அது அவ்வளோதான். அல்ல சொல்லுங்க அப்பா. நான் வரல, தோத்துறேன். ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவ்வளோதான், தோத்துறேன், அவ்வளோதான். அதோட தான் முடிச்சுக்கிருவேன் நான். அதை தாண்டி அங்கே போய் அங்கே அதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், தோத்துறோம். அப்படி 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 அதை எனக்கு பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும், அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அதை தவிர்த்துருவேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த விஷயத்தால் நமக்கு பலவீனம், இதனால் நமக்கு ஒரு பயம், இதனால் நமக்கு ஒரு சங்கடம் அப்படின்னா அதை பார்க்காம இருக்கிறது நல்லது தானே? ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீழ்ந்து போனவர்கள், அவங்க வீழ்ந்து போயிட்டாங்க. வீழ்ந்து போனவங்களை நீ ஏன் பார்க்குற? இப்போ இன்னும் 1-2 சம்பவங்களை நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் கிதியோன், தோத்திரம், அந்த சம்பவத்தில் கிதியோன் வர்றாரு. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆவது அதிகாரம், அந்த சம்பவத்தில் தாவீது வர்றார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் என்ன பிரச்சனை? மீதியானியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? எழும்பி வந்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. இவங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால, பொல்லாப்பானதை நடப்பிச்சதுனால ஆண்டவர் மீதியானியர்கள் கரத்தில் இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்துட்றாரு. அதனால் அவங்க வந்து என்ன செய்வாங்களாம்? தோத்திரம். ஆமாம், 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி, தோத்திரம், காசாவின் எல்லை மட்டும், காசா தானே, காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும், தோத்திரம், வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதில் என்ன செய்வார்கள்? வருவார்கள். எதிரிகள் இப்படி வருவாங்களாம். யாரு? மீதியானியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து இப்படி ஆகாரங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்க விளைச்சல்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம், ஆடு மாடுகள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். தோத்திரம், அவங்க பெரிய பராக்கிரமசாலிகள், விரோதிகள், பிரஜாதி கூட்டம், இவர்களுக்கு விரோதமாக வருவாங்களாம். அப்படி வரும்போது இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க? 2வது வசனத்தில், மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். பயந்து போய் இந்த மீதியானியர்கள் வர்றதுனால, ஐயோ தோத்திரம், அவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போயிடுவாங்க, விளைச்சலை கெடுத்துட்டு போயிடுவாங்க, நாம குறுக்க நின்னோம், நாம கண்ணுக்கு தென்பட்டோம்னா நம்மையும் கொன்று போட்டு விடுவார்கள்னு பயந்து போய் மலைகள்ல, கெபிகள்ல, குகைகள்ல போய் என்ன செய்வாங்களாம்? ஒளிந்து கொள்வார்கள். கையை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. ஒளிந்து கொள்வார்கள். ஆனால் தோத்திரம், கிதியோனை பற்றி என்ன வசனம் சொல்லுது? தோத்திரம் 11ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான, தோத்திரம், யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அல்ல சொல்லுங்க அப்பா. லிசான், என்னை கவனியுங்கள். தோத்திரா, இங்க ஒரு கூட்டம் போய் ஒளிஞ்சுக்கிருச்சு, இங்க ஒரு கூட்டம் மறைஞ்சுக்கிருச்சு, ஒரு கூட்டம் புதஞ்சிருச்சு. தோத்திரம், எதிரிக்கு பயந்து, எதிரிகள் வந்தால் ஜீவன் போயிருமோ, நாம செத்து போயிருவோமோ அப்படின்னு பயந்து ஒளிஞ்சு, தோத்திரம், மலைகள்ல, குகைகள்ல, ஒளிப்படங்கள்ல அவர்கள் புதைந்து மறைந்து விடுகிறார்கள். தோத்திரம். ஆனா கிதியோன் ஒரு மனிதன்
ஒரு மனிதன், அவனை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, நம்ம கூட பிறந்தவங்க, இல்லாட்ட நம்முடைய சொத்திர உறவுகள், நம்முடைய இஸ்ரவேல் மக்கள், நம்முடைய சொந்த ஜனம், இல்ல நம்மளை விட வயசுல பலத்துல எல்லாத்துலயும் சொத்திரம் பெருத்தவர்கள், வளர்ந்தவர்கள் கூட பயந்து போயிட்டாங்களே, ஓரமா ஒளிஞ்சிட்டாங்களே, ஓரமா புதஞ்சிட்டாங்களே, ஓரமா போய் மறைஞ்சிட்டாங்களே, நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மறைந்து போனவர்கள், ஒளிந்து போனவர்கள், பயந்து போனவர்கள், சொத்திரம் புதைந்து போனவர்களை குறித்து சிந்தித்து அவன் பலவீனப்படாமல், அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர்களை மாதிரியே நாமளும் தோத்துறோம் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம, இல்ல நாமளும் நின்னம்னா தோத்துறோம், ஆமா இந்த மீதியானர்கள் நம்மை கொண்டு விடுவார்கள் என்று அவர்களைப் போல இவனும் யோசித்து விடாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது என் தேவன் எனக்கு கொடுத்த விளைநிலம், என் தேவன் எனக்கு கொடுத்த பூமி, என் தேவன் எனக்கு கொடுத்த தானியம், என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், என் தேவன் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், அதுல நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், நான் தண்ணி பாய்ச்சி இருக்கிறேன், நான் அதுக்காக தோத்திர நிலத்தை உழுது தோத்திரம் நான் அதை பண்படுத்தி இருக்கிறேன், நான் அதுக்காக பல பாடுகளை பிரயாசங்களை பட்டிருக்கிறேன். அதை இன்னொரு தேசத்தான், இன்னொரு பிரஜாதியான் வந்து எடுத்துட்டு போவதற்கு நான் இடமளிக்க மாட்டேன். சோர்வுக்கோ பயத்துக்கோ இடமளிக்க மாட்டேன். அவர்களைப் போல நானும் ஒளிந்து கொள்ள மாட்டேன். அவர்களைப் போல நானும் பயந்திருக்க மாட்டேன். என் சுதந்திரத்துக்காக, என் தேவனுக்காக, என் தேவன் என்னை நம்பி தந்த ஆசீர்வாதத்திற்காக நான் எழும்புவேன், நான் போரடிப்பேன், நான் செயல்படுவேன் என்று செயல்பட்டானே கிதியோன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவன் வீழ்ந்து போனவர்களை பார்க்கவில்லையே, வீழ்ந்து போனவர்களை பற்றி அவன் சிந்திக்கவில்லையே. அல்லே சொல்லுங்க. அப்பா பலவீனப்பட்டு போனவர்களை குறித்து அவன் எண்ணவில்லையே. அந்த எண்ணம் அவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்க அவன் அனுமதிக்கவில்லையே. அவன் பலவீனப்பட்டு போனான்னா அது அவனோட, அவன் சோர்ந்து போனான்னா அது அவனோட. அவனை பார்த்து நான் பலவீனப்பட மாட்டேன். ஒருவேளை என்ன பார்த்து அவன் பலப்படுவதற்கு நான் காரணமாக இருப்பேனே ஒழிய அவனை பார்த்து நான் பலவீனப்பட மாட்டேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என்னை விட முந்தி ரட்சிக்கப்பட்ட அவங்களே இப்படி இருக்காங்களே, எனக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட வந்த என் சீனியர், என்னை விட 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவங்களே இன்னைக்கு பாவத்தில் கிடக்கிறாங்களே, அவங்க இன்னைக்கு இப்படி பேசுறாங்களே, அவங்க இன்னைக்கு சுபாவங்களில் விழுந்து கிடக்கிறாங்களே, உலகத்துக்குள்ள மங்கி கிடக்கிறாங்களே, அவங்களே உபாசபத்துக்கு வரலையே, அவங்களே ஆலயத்துக்கு வரலையே, அவங்களே ஆராதனைக்கு வரலையே, அவங்களே ஊழியத்துக்கு வரமாட்டாங்களே, அவங்களே நெகட்டிவா பேசுறாங்களே, அவங்களே சோர்ந்து போயிருக்கிறாங்களே, என்ன அவங்களே அவங்களே அவங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா ஆமெனா? அல்லேலூயாவா? அவங்க சோர்ந்து போய் கிடக்கிறாங்களா? அவங்க பலவீனப்பட்டு போய் கிடக்கிறாங்களா? அதை பார்த்து நீயும் பலவீனப்பட போறியா? நீ சோர்ந்து போக போறியா? நீயும் உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்த ரட்சிப்ப, கிருபைய, வரங்களை, உச்சிதங்களை இழந்து விட போகிறாயா? ஆமென் சொல்லுங்க. அப்பா அவன் போய் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டானா என்ன நடக்கும்? எளிதா மீதியானியன் வருவான், அவன் விளைச்சலை எடுத்துக்கிட்டு போயிடுவான், அவன் ஆடு மாடை ஓட்டிக்கிட்டு போயிடுவான். ஏன்னா வீட்டில் தான் ஆள் இல்லைல்ல, அவன் தான் ஒளிஞ்சுக்கிட்டான்ல, அவன் தான் ஓரமா போய் உக்காந்துக்கிட்டான்ல. அப்ப அவனுக்குரிய எல்லாத்தையுமே எதிரி வருவா, எடுத்துட்டு போயிடுவா. அவனை பார்த்து நீயும் பலவீனப்பட்டினா உன்னை நம்பி தேவன் தந்ததை நீயும் இழக்கிற மாதிரி இருக்கும். கிதியோன் அப்படி அல்ல. தோத்திரம் வீழ்ந்து போனவர்களோ, மங்கி போனவர்களோ, மடங்கி போனவர்களோ, சோர்ந்து போனவர்களோ, பயந்து போனவர்களோ, ஒளிந்து போனவர்களோ, அவர்களை குறித்து சிந்தித்துக் கொண்டு நான் பலவீனப்பட மாட்டேன். நான் என் கர்த்தருக்காக, என் விளைச்சலுக்காக, தேவன் எனக்கு தந்த சுதந்திரத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக எழும்புவேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வீழ்ந்து போனவர்களை பற்றி நீ சிந்தியாதே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அது நமக்கு அவசியம் இல்லை. வந்து யோசித்திருப்பான் கிதியோன் மாதிரி நம்மளும் பராக்கிரமமா இருந்திருந்தா, பயன்படாம இருந்திருந்தா, தோத்திரம் நம்ம விளைச்சலை நம்ம இழந்திருக்காம இருந்திருக்கலாமே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா பலர் உங்கள் மூலம் பலன் கொள்ளும்படி, பலன் உங்கள் மூலம் உயிர்ப்பிக்கப்படும்படி, பலர் உங்க மூலம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் மாறும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழுப்பிவிட விரும்புகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம். இதுவரை நீ சாதித்ததல்ல, இன்னும் சிறந்தவைகளை நீ சாதிக்க போற. இதுவரைக்கு பார்த்த ஊழியம் இல்ல, இதுவரைக்கு பார்த்த வாழ்க்கை அல்ல, இதுவரைக்கு பார்த்த ஆசீர்வாதம் அல்ல, சிறந்த மகிமையை உனக்காக நான் வச்சிருக்கிறேன். நீ ஏன் வீழ்ந்து போன ஆளை பார்க்கிற? நீ ஏன் சோர்ந்து போன ஆளை பார்க்கிற? நீ ஏன் ஒளிஞ்சு கிடக்கிற ஆளை பார்க்கிற?
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தா தோத்திரம், தாவீது யுத்த களத்திற்கு வருகிறான். 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தோத்திரம், அவர்கள் எல்லாரும் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆனா ஒருத்தனும் யுத்தத்துக்கு என்ன செய்யல, போகல. ஆமா, 1 சாமுவேல் 17:11 சொல்லுகிறது, சவுலும் தோத்திரம் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தை நிமித்தம் கலங்கி என்ன செய்தார்களாம், பயப்பட்டார்கள். சவுலுக்குள்ள பயம், தோத்திரம், ஆமென் சோத்திரம். படை தளபதி அப்னேருக்குள்ள பயம், அங்க இருக்கிற யுத்த மனுஷர்கள் எல்லாருக்குமே பயம். தாவீதை விட வயதில் முதிர்ந்தவர்கள், யுத்த பயிற்சி உள்ளவர்கள், யுத்த அனுபவம் உள்ளவர்கள், தாவீதின் சகோதரர்கள் எல்லாருக்குமே பயம். சோர்ந்து போய், துவண்டு போய், கலங்கி போய், நடுங்கி போய் நிற்கிறார்கள். அந்த யுத்த களத்துக்குத்தான் கர்த்தர் தாவீதை கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நான் ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்ன சொல்லட்டுமா? தோத்திரம், இதற்கு முந்தைய பலர் சாதிக்காத ஒன்றை நீ சாதிக்க வேண்டும் என்றுதான் உன்னை கர்த்தர் நம்பி அழைச்சிருக்கிறார், யுத்த களத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். தாவீதின் மேல ஒரு நம்பிக்கை தேவனுக்கு, கிதியோன் மேல் ஒரு நம்பிக்கை தேவனுக்கு. என் பிரசங்கத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுக்கு, தேவ ராஜ்யத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. எழும்பே, பிரயாணப்படு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நீ ஏன் வீழ்ந்து போன ஆளை பார்க்கிற? நீ ஏன் பலவீனப்பட்டு போன ஆளை பார்க்கறாங்க? தாவீது சவுலை பார்க்கலையே, ராஜாவே வீழ்ந்து போய் கிடக்கிறாரு, சோர்ந்து போய் கிடக்கிறாரு, பயந்து போய் கிடக்கிறாரு. சோத்ரம், அந்த யாரு படை தலைவன் அப்னேர் எத்தனையோ யுத்தங்களை முன்னின்று நடத்தி ஜெயம் பெற்ற அப்னேரே சோர்ந்து போய் கிடக்கிறாரே, பயந்து போய் கிடக்கிறாரே. நான் எம்மாத்திரம் என்று அவன் யோசிக்கவில்லை. என் சகோதரர்கள் தோத்திரம் யுத்தத்தில் என்னை விட இல்லை, அவனுக்கு தான் யுத்த அனுபவமே கிடையாது. ஆனா சகோதரர்கள் யுத்தத்தில் அனுபவம் உள்ளவர்கள், தோத்திரம் ஆயுதங்களை பயன்படுத்தின அனுபவம் உள்ளவர்கள், இவனை விட எல்லா விதத்திலும் அவர்கள் அனுபவசாலிகள், பராக்கிரமம் உள்ளவர்கள். ஆனால் அவர்களே இயலாமல் நின்று கொண்டிருக்கிறார்களே என்று அவர்களையும் இவர்களையும் ராஜாவையும் பார்த்து தாவீது பயப்படவில்லை, சோர்ந்து போகவில்லை, பலவீனப்படவில்லை. நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன். நான் போய் இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குவேன், நீக்குவேன், நீக்குவேன். என் தேவ நாமத்திற்கு நேரிட்ட நிந்தையை நான் நீக்குவேன். நான் ஏன் அச்சப்பட வேண்டும்? நான் ஏன் பயப்பட வேண்டும்? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்க, உங்க கூட ஆராதனைக்கு வர்றவங்க, உங்க கூட ரட்சிக்கப்பட்டவங்க, இல்லை உங்களுக்கு சீனியர்ஸாக இருக்கிறவங்க, உங்களுக்கு முன்னாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே உங்களுக்கு பலனா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அல்லே சொல்லுங்க. அப்போ அவங்க உங்களுக்கு என்கரேஜபிளாக இருந்துருவாங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. சில சமயம் நீங்கள் பார்க்கும்போது அவங்க பலவீனப்பட்டு போனவர்களாக இருக்கலாம், சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம். பயத்துக்கும் உலகத்திற்கும் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் அதைரியத்துக்கும் அவிசுவாசத்திற்கும் இச்சைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் இடம் கொடுத்து உங்கள் கண்களுக்கு முன்னாலேயே சோர்ந்து துவண்டு பலவீனப்பட்டு உழுந்து போனவர்களாக இருக்கலாம். ஜெபிக்க முடியாதவர்களாக தென்படலாம். அவர்கள் ஜெபத்தில் தோற்று போனவர்களாக தென்படலாம். தோத்திரம் யுத்தத்தில் தோற்று போனவர்களாக தென்படலாம், பலவீனப்பட்டு போனவர்களாக தென்படலாம். ஆனால் இவர்களை பார்க்கவோ, இவர்களை உங்க சிந்தனையிலே நிறுத்தவோ தேவன் உங்களை அழைக்கவில்லை. உங்களை அழைத்தவருக்கு உங்களை குறித்து ஒரு சிறந்த நோக்கம், ஒரு சிறந்த திட்டம், ஒரு சிறந்த எதிர்காலம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்க சொந்த குடும்பத்தில் உங்களுக்கு முன்னால பலனா இருந்த தோத்திரம் உங்க வீட்டுக்காரர் இப்ப ஆவியில பலவீனப்பட்டவரா இருக்கலாம், உங்க மனைவி ஆவியில சோர்ந்து போனவங்களா இருக்கலாம், உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னால ரட்சிப்பை இழந்து போன நிலையில இருக்கலாம். தோத்திரம் பல விஷயங்களை பறிகொடுத்து அவர்கள் விழுந்து போன ஒரு நிலையில அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தென்படலாம். ஆனால் ஒன்று கர்த்தர் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறார், உங்கள் மூலமாகவே அவர்களுக்கு ஒரு உயிர் மீட்சி, உங்க மூலமாகவே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்க மூலம் அவங்க வாழ்க்கை திரும்பி கட்டப்பட போகிறது. ஒரு கோலியாத்தை தாவீது எழும்பி வீழ்த்தினது நிமித்தம் தோத்திரம் பயப்பட்டு போய் கிடந்த, பயந்து போய் கிடந்த சவுலுக்கும் அதனால் சந்தோஷம், பயந்து செயலற்று போய் கிடந்த இஸ்ரவேலின் இராணுவத்திற்கும் அதனால் ஒரு ரட்சிப்பு, அதனால் ஒரு மீட்பு, அதனால் ஒரு களிகூறுதல். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமென்.
You are going to bring a great celebration, a great joy into your பர்சனல் ஃபேமிலி. உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்திற்குள்ள உங்க மூலமா ஒரு பெரிய களி கூறுதலை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆரவாரத்தை, ஒரு வெற்றியை கர்த்தர் கொண்டு வர விரும்புறாரு. ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இடம் தோத்துறான் பலர் தோற்று போன இடமா இருக்கலாம். நீங்கள் பணி செய்கிற இடம் பலர் ஏற்கனவே தோல்வியை கண்ட இடமா இருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிற யுத்த களம் ஏற்கனவே பலர் பயந்து ஒளிந்து தோற்று போன நிலையில் இருக்கிற யுத்த களமாய் இருக்கலாம். பட் இன்று முதல் உங்களுக்கு அது வெற்றியின் களமாய் மாறப்போகிறது, ஜெயத்தின் களமாய் மாறப்போகிறது. நீ எழும்பினபடியால், தாவீதே நீ அந்த யுத்த களத்துக்கு வந்தபடியால், கிதியோனே நீ எழும்பி விட்டபடியால் இனி ஜெயம்தான், இனி பராக்கிரம் தான், இனி வெற்றி தான். இனி பயத்துக்கு, சோர்வுக்கு, பலவீனத்துக்கு இடமில்லை. வீழ்ந்து போனவர்களை பற்றி சிந்தியாதே. அல்லையா சொல்லுங்க. அப்ப அவங்க விழுந்துட்டாங்களே 4 பேரை பார்த்தீங்கன்னா 5வது நீயும் விழுகலாம்னு ஒரு யோசனை வரும். அல்லையா சொல்லுங்க. அப்ப நாமும் இப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆமாவா? அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு உசுரோட தானே இருக்காங்க, நாமளும் பண்ணால் சாக மாட்டோங்கிற சிந்தனை வரும். அல்ல சொல்லுங்க. அப்போ நான் சொல்கிறது புரியுதா? தோத்துறோம். அடுத்தடுத்து அதே சிந்தனை ஒன்று அவகளை விட மோசமான படுகொலிக்குள்ளே என்ன செஞ்சிடும், தள்ளிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமேனா? அல்லேலூயாவா? விழுந்து போனோரை பற்றி சிந்தியாதே. எலியாவுக்குள்ள வந்த மிகப்பெரிய பயமே அதுதான். எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, தோத்திரம் அசாத்தியமானவைகளை சாதாரணமாக நடப்பிச்சு காண்பித்தவன். அவனுக்குள்ளே வந்த முதல் எண்ணத்தை பாருங்க, எல்லாத்தையும் கொண்டுட்டாங்களே, எல்லாரும் செத்துட்டாங்களே, தீர்க்கதரிசிகள் எல்லாம் வீழ்ந்துட்டாங்களே, தேவ மனிதர்கள் எல்லாம் வீழ்ந்துட்டாங்களே. தோத்திரா நீயா பேசுறது எலியா? தோத்திரா உனக்காடா இப்படி ஒரு வார்த்தை? நீயே இப்படி சிந்திக்கிற? தோத்திரம் அல்ல சொல்லுங்க. அவன் வீழ்ந்தானா? தோத்திரா வீழ்ந்துட்டு போட்டும். அவனை வீழ்த்தினான்னா வீழ்த்திட்டு போட்டும். அவர்களை வீழ்த்தினவளை வீழ்த்தத்தானே உன்னை பரலோகம் நியமித்திருக்கிறது, உன்னை பரலோகம் அபிஷேகித்திருக்கிறது. அல்ல சொல்லுங்க. அப்போ வீழ்ந்து போனவர்களை பற்றி சிந்தியாதே. ஆமென் சொல்லுங்க. அப்போ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென் சொல்லுங்க. பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவர்கள் வீழ்ந்து போனது நமக்கு சங்கடம்தான். அல்ல சொல்லுங்க. அப்போ ஆனால் நாம் ஒரு சரித்திரம் படைக்க, அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமேனா? நாம் ஒரு புதிய சரித்திரம் படைக்க அது ஒரு வழி, அது ஒரு பாதை. இங்க சவுல் சோர்ந்து போனார். எல்லா யுத்த மனுஷர்களும் சோர்ந்து போயிட்டாங்க, பயந்து போய் கிடக்குறாங்க. அது சங்கடம் தான், அது வேதனையான ஒன்றுதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அது வேதனை தான். ஆனால் அந்த வேதனையில் தான் தாவீதின் சாதனை. அல்ல சொல்லுங்க. அப்பா தாவீத இஸ்ரவேலுக்கு, தேசத்திற்கு தேவன் அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் அது. அல்ல சொல்லுங்க. தேவன் அறிமுகப்படுத்த விரும்புகிறார். ஆடுகளுக்கு பின்னால வனாந்தரத்தில் கடந்தவன் இவனை தான் ராஜா வாக்கியிருக்கிறார். ஆனா யாருக்கும் தெரியாது, அவன் மேல அனாயிண்டிங் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அல்ல சொல்லுங்க. அப்ப இங்க சவுலு யுத்த களத்துல யுத்த வீரர்கள் எல்லாம் சோர்ந்து பயந்து மூலையில ஒளிஞ்சு கிடக்குறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் கரெக்டா ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டி இவன் தான் அப்படின்னு தோத்திரம் தேசத்திற்கு நிரூபித்து காண்பித்தார். இல்லையா? அல்லேலூயா. வீழ்ந்து போனவர்கள் தோத்திரம் நீ சிந்திச்சிட்டு இருக்காத. அவங்க வீழ்ந்துட்டாங்க, செய்ய வேண்டியதை செய்யாம, செய்ய வேண்டியதை நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றாம, தேவ விருப்பத்தை சாதிக்காம, தேவனுக்காக நிக்காம அவங்க வீழ்ந்துட்டாங்க. அதை விட அவர்களுக்கு நடுவில் உன்னை தகப்பன் முன்னிறுத்த போகிறார் இந்த வருஷம். அல்லேலூயா. ஒரு கிதியோனை முன்னிறுத்தின மாதிரி, ஒரு தாவீத முன்னிறுத்தின மாதிரி உன் குடும்பத்துக்கு, உன் தேசத்திற்கு, உன் கிராமத்திற்கு, உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு, நீ பணி செய்கிற இடத்துல ஒன்ன
முன்னிறுத்த போறார். God is going to introduce you. கர்த்தர் உன்னை அறிமுகப்படுத்த போறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தோற்று போனவன், அவன் பயந்து போனவன். அந்த கூட்டம் பயந்து போன கூட்டம், வீழ்ந்து போன கூட்டம். ஆனால் என் மகன் வெற்றியின் பாத்திரம், ஜெயத்தின் பாத்திரம் என்று உங்களை நிறுத்த போறார். நான் சொல்றது புரியுதா? நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம், அல்லேலூயா, ஆமென். எசபேல்னா விழுந்துருவாக தான், ஆனா நீ விழ போறது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. வீழ்த்த நினைக்கிறவர்களை பாராதே. அல்லே சொல்லுங்க. அப்போ வீழ்த்த நினைக்கிறவர்களை என்ன செய்யாத, பாராதே. இரண்டாவது இவன் பார்வை தோத்துறான். கொன்னுட்டாங்களே, கொன்னுட்டாளே இந்த எசபேல், எசபேல், எசபேல். இப்ப கூட என்னையும் கொல்வதற்கு அவ செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறாளே, நிச்சயம் என்னை கொன்று விடுவாள் போல, நான் மரித்து விடுவேன் போல. ஏன்னா அவ பயங்கரமான ஆண்டவரே, அவ பயங்கர கொடூரமான ஆண்டவரே, அரக்கி ஆண்டவரே, அத்தனை தீர்க்கதரிசிகளை கொன்னு குவிச்ச ஆண்டவரே, புருஷன் கூட அவளுக்கு முன்னால நிக்க முடியாத ஆண்டவரே. தோத்திரம். புருஷனையே ஆட்டி படைக்கிற ஆண்டவரே, அவ அம்புட்டு மோச ஆண்டவரே. யாருக்கிட்ட யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நீ லூசே? அல்ல சொல்லுங்க. அப்பா யாருக்கிட்ட யாரை பத்தி பேசிட்டு இருக்கிற? ஆண்டவர்கிட்டயா? எசபேலை பற்றி அவ அப்படியாக்கும் அப்படியாக்கும் அது இப்படியாக்கும். மலைகளை பற்றி பேச கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, மலைகளை பார்த்து பேச கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அப்போ மலையை பார்த்து நீ இவ்விடம் விட்டு பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் தள்ளுண்டு தள்ளுண்டு போகும். எக்காய் பிரச்சனை உனக்கு வேணா பெருசா இருக்கலாம், வியாதி உனக்கு வேணா பெருசா இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு வேணா பெருசா இருக்கலாம், உனக்கு வேணா. எலியாவே உன் சிந்தனைக்கு வேணா எசபேல் பெரியவளா தெரியலாம், அவ அரக்கியா தெரியலாம். ஆமென் சொல்லுங்க. அப்பா அல்லேலூயா. இந்த வியாதியெல்லாம் வந்துச்சுன்னா சில ஆளுங்க சொல்றது, இந்த வியாதியெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. என்ன அவ்வளோதாங்க? அவ்வளோதாங்க, அது சாவு தாங்க. இந்த வியாதிலாம் வந்து தப்பிச்சவங்க யாருமே இல்லைங்க. இதுவா உங்களுக்கு வந்திருக்கு? இந்த வியாதியா வந்திருக்கு? ஐயோ, இந்த வியாதியில் தப்பிச்சவங்க உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாதுங்க. இதே கொன்னுடும். தோத்திரம். இதே சொல்லி சொல்லி நெஞ்சிரும், கொன்னுடும். ஐயோ, கட்டி மாறியாங்க. அது வந்துங்க, அது சாதா கட்டி இல்லைங்க, அது சந்தன கட்டியும் இல்லைங்க, அது சாவு கட்டிங்க. ஐயோங்க, இது வந்துச்சுன்னா அவ்வளவு தாங்க. ஜிப்புமர்லாம் வேஸ்ட்டுங்க. இப்போ காரைக்காலுக்கு கூட வந்திருக்குங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்பல்ல தூக்குனாலும் அவுட்டுங்க. நான் சொல்றது புரியல உங்களுக்கு? சில ஆளுங்க ஐயோ, அவளா அவ மந்திரமாதான் வைப்பாள, அவ எலுமிச்சம்பழத்தில் வைப்பாள, அவ பூசணிக்காயில, அவ எத்தனை வீட்டுக்கு வச்சிருக்கா, எத்தனை குடும்பத்துக்கு வச்சிருக்கா. அவ வச்சு வச்சு அந்த குடும்பம் நாசமா போயிருக்கு, இந்த குடும்பம் நாசமா போயிருக்கு. இங்க ஒரு ஐயாவும் உறங்கிட்டு இருக்காரு. அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமே, அவளா அந்த மந்திரவாதியா? ஐயோ, அந்த மந்திரவாதி மந்திரம் பண்ணா ஷூ எங்க போனாலும் எடுக்க முடியாது, மாற்ற முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? உலகத்தில் இருக்கிறவனிலாம் இப்படி சொல்லு, எனக்குள் இருப்பவர் சத்தமா, எனக்குள் இருக்கிறவர், என் வியாதியை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர், என் தேவையை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர், மனுஷனை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர், என் புருஷனை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர், என் மனைவியை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர், என் கட்டிய பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர், என் பலவீனத்தை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர், இந்த உலகத்தை பார்க்கலும் எனக்குள் இருக்கிறவர்.
அதிகாரங்களை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர், அரசியல் வர்க்கங்களை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர், அந்தகாரங்களை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர், விக்கிரகங்களை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர், மந்திரவாதங்களை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர். பெரியவர், பெரியவர். அவரை பார்க்கிற கண்ணு உனக்கு இல்ல, அதுதான் பிரச்சனை. எலியாவே, எலியாவே என்ன புதுசா, என்ன புதுசான்னு கேட்க உன் பார்வை. 17:1 தோத்திரம். 1 ராஜாக்கள் 17:1 என்ன சொல்றார்? என் வாக்கின்படியே இந்த வருஷங்களில் வானம் பனியையும் மழையையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். முத அறிமுகமாகிறார் எலியா. அறிமுக வார்த்தை என்ன சொல்லுது? I am standing before the God of Israel. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? Every day, every time I am seeing, I am looking the face of my God. என் தேவனுடைய முகத்தை பார்க்கிறவன் நான். அவருக்கு முன்னால நிக்கிறவன் என்ன அர்த்தம்? அவரை பார்க்கிறவன், அவர் முகத்தை பார்க்கிறவன். என் முகத்தை பார்க்கிற நீயா இப்படி பேசுற? எதை பார்க்கிற இப்ப நீ? யாரை பார்க்கிற இப்ப நீ? எவளை பார்க்கிற இப்ப நீ? எவனை பார்க்கிற இப்ப நீ? எந்த பிரச்சனையை பார்க்கிற இப்ப நீ? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீ என்ன பார்க்கிறவனாச்சே? என் முகத்தை பார்க்கிறவனாச்சே, என் பிரசன்னத்தை பார்க்கிறவனாச்சே, என் சமூகத்தை பார்க்கிறவனாச்சே, என்ன மட்டுமே பார்க்கிறவனாச்சே. என்ன பார்க்காம எசபேலை பார்க்கறியோ, பிரச்சனையை பார்க்கறியோ, பலவீனத்தை பார்க்கறியோ, வியாதியை பார்க்கறியோ, கொரோனாவை பார்க்கறியோ, அதிகாரத்தை பார்க்கறியோ, எதிர்ப்புகளை பார்க்கறியோ, மனுஷனை பார்க்கறியோ, சூழ்நிலையை பார்க்கறியோ, அதுதான் உனக்கு பயத்தை கொண்டு வருது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. நம்ம தான் ரொம்ப பிஸியா இருக்கோம்ல, அப்போ பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இருக்க மாட்டேங்க? டைமே இருக்க மாட்டேங்க. ஆண்டவரை பார்க்கறதுக்கு நமக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. வாரத்தில் ஒரு நாள் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாவம், அன்னைக்கும் ஏதாவது ஒரு வேலை இல்லை, ஒரு வருமானம் இல்லை அப்படின்னா தான் சரி ஓகே போயிட்டு வருவோம், இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது சர்ச்சுக்கு. அல்லேலூயா. ஆமாம், நம்மளும் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம் இல்லை? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டு எப்பயாவது ஒருக்கா, வாரத்தில் மாதத்தில் ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்பா பார்க்க கர்த்தருக்கு தோத்திரம். மற்ற நேரமெல்லாம் உலகத்தையும் பிரச்சனையையும் சூழ்நிலையும் பலவீனத்தையும் வியாதியையும் தேவைகளையும் குறைவையும் மனுஷனையும் அதிகாரத்தையும் அந்தகாரத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் பயம். இனிமே என்னால வாழ முடியாதுங்கிற எண்ணம், இதை மேற்கொள்ள முடியாதுங்கிற சிந்தனை, அழுக, கலக்கம், புலம்பல், அவமானம், நிந்தை, கண்ணீர் எல்லாம். உன்னை விழ தள்ளுகிறதுக்கு இந்த உலகத்தில் 1000 வல்லமை இருக்கலாம், ஆனா உன்னை எழுப்புறதுக்கு ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. உன்னை கீழே வீழ்த்துறதுக்கு, உன்னை கீழே தள்ளுறதுக்கு, உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு இந்த உலகத்தில் 1000 வல்லமை. பிசாசின் வல்லமை, தரித்திர வல்லமை, சாபத்தின் வல்லமை, வியாதியின் வல்லமை, மனுஷ வல்லமை, இருளின் வல்லமை, அந்தகாரத்தின் வல்லமை, மந்திரவாத வல்லமை, பில்லிசூனிய வல்லமை, பல்வேறு வல்லமை உன்னை எப்படி ஆகிலும் வீழ்த்திரு இந்த உலகத்தில். ஆனா ஒரே ஒரு வல்லமை, உன்னை வீழ்த்த நினைக்கிறவனுக்கு முன்னால நிறுத்தணுங்கிற வல்லமை. உன்னை வீழ்த்த நினைக்கிற எசபேலுக்கு முன்னால, உன்னை வீழ்த்த நினைக்கிற வியாதிக்கு முன்னால, தரித்திரத்துக்கு முன்னால, யுத்தத்துக்கு முன்னால, மனுஷனுக்கு முன்னால, சத்துருக்களுக்கு முன்னால உன்னை நிறுத்த விரும்புகிற ஒரு வல்லமை. That's the power of God. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. அதை பார், அதை பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஏன் உன்னை வீழ்த்த நினைக்கிறவங்களையே பார்க்கிற? உன்னை வீழ்த்த நினைக்கிற பிரச்சனையே ஏன் பார்க்கிற? வியாதியே ஏன் பார்க்கிற? பலவீனத்தையே ஏன் பார்க்கிற? தரித்திரத்தையே ஏன் பார்க்கிற? சூழ்நிலையே ஏன் பார்க்கிற? தோத்ரா. வீழ்ந்து போனவர்களையும் பாராதே, வீழ்த்த நினைக்கிறவர்களையும் பாராதே.
விட்டு விட்டாரே என்றும் சொல்லாதே. மரமண்ட அல்ல சொல்லுங்க அப்பா, மண்டையில் உனக்கு ஏதாவது இருக்கா? விட்டு விட்டாரே என்று சொல்லாதே. சொல்றான், நான் ஒருவன் மாத்திரம் என்னவா இருக்கேன்? மீதியா இருக்கேன். தனியா அப்படி விட்டுட்டீங்களாப்பா, தத்தளிக்கிறதுக்கு என்ன விட்டுட்டீங்களாப்பா, இந்த எசபேல் கையில மாட்டிக்கிறதுக்கு என்ன விட்டுட்டீங்களாப்பா. அட பாவி, உன்னை அழைச்சதே அந்த எசபேலை காலி பண்றதுக்கு தாண்டா. ஹலோ ஹலோ, நான் சொல்றது புரியுதா? உன்னை அழைச்சதே வீர நட போடுறதுக்கு தாண்டா. உன்னை அழைச்சதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தாண்டா. நான் உன்னை அழைச்சதே உன்னை பயன்படுத்துறதுக்கு தான். எலியா எலியா, நீ நீ எப்பத்தான் என்ன முழுசா புரிஞ்சுக்க போற? ஆண்டவருடைய மிகப்பெரிய வேதனை சிலருடைய வாழ்க்கையை குறிச்சு. நீ எப்பத்தான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, ஞானசாலாம் எடுத்துட்ட, பேரெல்லாம் மாத்திக்கிட்ட, நீ எப்பத்தான் என்ன முழுசா புரிஞ்சுக்கிருவ? உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் ஒன்று சொல்லவா, நீ ஆண்டவரை முழுசா புரிஞ்சிருந்தீன்னா உனக்கு உலகம் பெருசாவே இருக்காது. இல்லையா? உலகம், நீ ஆண்டவரை முழுசா புரிஞ்சிருந்தீன்னா நீ உலகத்தில் எதுக்குமே பயப்பட மாட்ட, எதுக்குமே பயப்பட மாட்ட. அல்லேலூயா. நீ ஆண்டவரை முழுசா புரிஞ்சிருந்தீனா நீ மாம்சத்தின் சுபாவத்துக்கு எண்ணத்திற்கு இடம் கொடுக்கவே மாட்ட. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை முழுசா புரிஞ்சிருந்தீனா, முழுசா புரிஞ்சிருந்தீனா எசபேல பெருசா நினைக்க மாட்டேன். ஆண்டவரை முழுசா புரிஞ்சிருந்தீனா வீழ்ந்து போன ஆளை பார்த்து நீ சோக பாட்டு பாடி நீ சோர்ந்து போக மாட்ட. ஹலோ, இருக்கீங்களா? ஆமேனா? நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். இங்க 4 விஷயம் எலியாவுக்கு. ஒன்று, உறவாடும் தூதன். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, சத்தமா சொல்லணும். உறவாடும் தூதன். இரண்டாவது, ஊக்கம் தரும் போஜனம். சொல்லுங்க சத்தமா, ஊக்கம் தரும் போஜனம். மூன்றாவது, உயிர்ப்பிக்கும் வார்த்தை. உயிர்ப்பிக்கும் வார்த்தை. நான்காவது, உடன் நிற்கும் சேனை. சொல்லுங்க, உடன் நிற்கும் சேனை. இந்த 4 விஷயமும் எலியா பக்கத்துல தான் இருக்கு. எலியாவை சுத்தி தான் இருக்கு. ஆனா எலியாவுக்கு தெரியல. தூதன் அனுப்புனாரா? தூதன் அனுப்புனாரா? 5ஆம் வசனம் சொல்லுதா? தோத்துறான். 5ஆம் வசனமா? ஆமா. ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பினான். அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமாவா இல்லையா? அப்புறம் தோத்திரம் போஜனம் கொடுத்தாரா இல்லையா? வந்தவர் என்ன சொல்றாரு 5ஆம் வசனத்துல? எழுந்திருந்து எழுந்திருந்து போஜனம் பண்ணு, போஜனம் பண்ணு. தோத்திரம். அப்ப போஜனம் எலியாவுக்கு அங்க வந்துச்சா இல்லையா? சொல்ல மாட்டீல, வந்துச்சு. அல்லையா சொல்லுங்க அப்பா. அடுத்து 7ஆம் வசனத்துல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அவனை உயிர்ப்பிக்கிற வார்த்தை வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? அது மட்டுமா? தோத்திரம். 18ஆவது வசனத்துல, பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே நான் மீதியா வச்சிருக்கிறேன். உன் கூட நிக்கிற, தோத்திரம், எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற, உன்னை போலவே என்ன ஆராதிக்கிற, உன்னை போலவே என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற 7000 பேரை உடன் நிற்கிற ஒரு சேனைய உனக்காக நான் வச்சிருக்கிறேன். ஒண்டி கட்டன்னு சொல்லாத, விட்டுட்டாருன்னு சொல்லாத.
ஐயோ நான் அனாதன்னு சொல்லாத, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத. நம்மோடு உறவாட ஒரு தூதன், ஏன் நம்மோடு உறவாட தேவன். நல்ல சொல்லுங்கப்பா, ஆமாவா? ஒவ்வொரு நாளும் நம்மோடு உறவாட, ஒவ்வொரு நாளும் நம்மோடு உறவாட நம் தேவன் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். நீ அதை யோசிக்கிறது இல்ல, அவர் பாதத்துக்கு வர்றது இல்ல, அவர் கூட உறவாடுறது இல்ல, அவர் கூட பேசுறது இல்ல, அதுக்கு நேரம் கொடுக்கறது இல்ல. காலையிலே இந்த சொன்னதான் அப்படியே கிளம்பிடுறது, அடைகிற வரைக்கும் பிஸி. கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து அவர் கூட உறவாட, அவர் கூட பேச உனக்கு தான் டைமே இல்லையா? அப்ப எசபேல் போட்டு தான் தள்ளுவான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிரச்சனைகள் நம்மளை போட்டு தான் தள்ளும், பலவீனங்கள் நம்மளை அமுக்கத்தான் செய்யும். உறவாட ஒருவர் இருக்கிறாரே. ஹலோ ஹலோ, எவ்ரி டே எவ்ரி டே, பகலின் குளிர்ச்சியான வேளையெல்லாம் தோத்திரம், தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தர். 3:8 தோத்திரம் ஆதியாமத்தில் நம்ம படிக்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் வருவாராம் உறவாடுவதற்கு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உன் கூட பேச, உன் கூட உறவாட. சில சமயமெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது, உனக்கு உறவாடுறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கப்பா. பக்கத்து வீட்டில் சொந்தக்காரனாக இருக்கான், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்க கூட பேசுவேன். அப்புறம் டீ கடைக்கு போனால் அங்கே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அங்கே கொஞ்சம் பேரோட பேசுவேன். அப்புறம் வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் பேசுவேன், தோத்துறான். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் மனைவி பிள்ளைகளோடெல்லாம் பேசுவேன். இது பத்தாக்குறைக்கு செல்ஃபோன் ஒன்று வச்சுருக்க, அதில் கண்டமானிக்கு ஃபோன் வரும், அதில் எடுத்துக்கிட்டு என்ன செய்வேன், பேசுவேன். தோத்துறான். ஆம்பளை ஆளோட பேசுவேன், பொம்பளை ஆளோட என்ன செய்வேன், பேசுவேன். மணிக்கணக்காக பேசுவேன். You have so many to talk and to speak and to spend the time. உனக்கு நிறைய பேருக்காக பேசுறதுக்கு, உறவாடுறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உனக்கு நிறைய பேர் இருக்கு. எனக்கு நீ ஒருத்தன் தான், நீ ஒருத்தி தான். உன்கிட்ட பேசணும், உன்கிட்ட உறவாடணும்னு நான் வந்து நிற்பேன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும். ஏதாயிலும் கொஞ்ச நேரம் நீ எனக்காக ஒதுக்கி என்கிட்ட பேச வருவேன், என்கிட்ட உறவாட வருவேன், என்கிட்ட பழக வருவேன் அப்படின்னு நானும் காலையில் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். 24 மணி நேரம் உனக்கு கொடுத்தாலும் தூங்குற நேரம் போக பாக்கி எல்லா நேரமும் உன் கூட பேசுறதுக்கு எத்தனையோ ஆள் இருக்கு. ஆனா ஏக்கத்தோட நிக்கிற என்கிட்ட 10 நிமிஷம் பேச உறவாட உனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. நேரம் இல்லையா, மனசு இல்லையா? நேரம் எல்லாம் இருக்கு, நேரம் எல்லாம் இருக்கு, உனக்கு மனசு இல்லை, உனக்கு மனசு இல்லை. அப்படி என்னதான் உன் இருதயம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னதான் உன் இருதயம் அப்படின்னு தெரியும். 10 நிமிஷம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியே, தனியா அப்படி முழங்கால நின்று தோத்துற. ஒரு சிலரை பார்த்து ஆவியான கேட்கிறார், தனியா அப்படி முழங்கால நின்று ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அழுது அப்பாவை ரசிச்சு, அவர் பிரசன்னத்தை ரசிச்சு, 2 பாட்டு பாடி அப்படி துதிச்சு அவர் சமூகத்தில் உறவாடின அனுபவம். Do you have such kind of experience in your life? உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கா? நீ ஞானஸ்நானம் பெற்ற நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உறவாடுகிற அனுபவம் உனக்கு இருந்திருக்கா? அப்புறம் எப்படி முன்னேற்றம், அப்புறம் எப்படி ஆசீர்வாதம், அப்புறம் எப்படி தோத்திரம், மேன்மை, உயர்வு, ஐஸ்வர்ய, செழிப்பு வந்துடும். யோசி யோசி. விட்டுட்டாருன்னு சொல்ற நீ, என்னை இப்படி தனியா விட்டுட்டாரு, என்னை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டாரு, நான் அப்படி கலங்குறேனே, நான் இப்படி புலம்புறேனே, நான் அப்படி கண்ணில கிடக்குறேனே, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களே, எனக்கு இம்புட்டு வேதனை, எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எனக்கு கண்ணீருக்கு மேல கண்ணீர், எனக்கு கடனுக்கு மேல கடன், எனக்கு உபத்திரத்துக்கு மேல உபத்திரம். புலம்புற, ஏன் புலம்புற? நீ அறிவில்லை, அதனால புலம்புற. உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவர், உனக்கு அற்புதம் செய்கிறவர், உன் பிரயாணத்தை நீ
நீடிக்க பண்ணுகிறவர், உன்னை செழித்திருக்க பண்ணுகிறவர், உன்னோடு உறவாட பேச உன் அருகில வந்து நிக்கிறேன். நான் உன் கண்ணுக்கு தெரியல, என் கூட பேச உனக்கு முடியல, என்னோட உறவாட உனக்கு டைம் இல்ல, அப்புறம் தனியா கிடக்கிறேன் புலம்புற. ஏதாவது புரியுற மாதிரி பேசுறனா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயாவா? விட்டு விட்டாரே சொல்லாத சொல்லாத. உன்னோடு உறவாட ஒரு தூதனை அனுப்பிச்சிருக்கேன். தோத்திரம். அல்லேலூயா. உன்னை ஊக்கப்படுத்த போஜனத்தையும் அனுப்பிச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமென். அவருடைய சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவன் எழுந்து நடக்கணும், அவன் எழுந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஆமா, அதற்கு போஜனம். போஜனம். ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்திற்கு ஆலயத்திற்கு வரும்போது ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமா கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு. ஃபார் வாட்? ஃபார் வாட்? ஹல்லேலூயா. யூத் மீட்டிங் வந்தா யூத்ஃபுல்லா ஒரு போஜனம். அல்லே சொல்லுங்க அப்பா. உபவாச கூட்டத்துக்கு வந்தா அன்றைக்கு ஒரு போஜனம். பெண்கள் கூட்டமா ஒரு போஜனம், ஆண்கள் கூட்டமா ஒரு போஜனம். ஆமேனா சோத்திர பள்ளத்தாக்கா ஒரு போஜனம். அல்லே சொல்லுங்க. ஸ்பெஷல் மீட்டிங்கா போஜனம், கேம்பா போஜனம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா போஜனம். ஆமே சோத்திரம். அல்லேலூயா. தகப்பனா, தகப்பன் மூலமா இன்னைக்கு செய்தியா ஒரு போஜனம், கொஞ்சம் காரசாரமா. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமீன் சொல்லுங்க அப்பா. சோத்திரம். பாஸ்டர் ஸ்டான்லி மூலமா ஒரு போஜனம், டேனி பாஸ்டர் ஒருவரா ஒரு போஜனம். என்ன நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த போஜனம்லாம் எதுக்கு? எதுக்கு? எழும்புவதற்கு, சாதிப்பதற்கு, வீழ்த்துவதற்கு, வீழ்த்த நினைக்கிறவனை வீழ்த்துவதற்கு, தொலைதூர பயணம் தொடர்வதற்கு, 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 தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கையை உயர்த்துற. அல்லேலூயா. நீ இன்னைக்கு கூட முடிஞ்சு போற ஆள் கிடையாது. தோத்துறான். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிறோம். சாப்பிட சாப்பிட தூரமாக போகலாம், ட்ராவல் பண்ணலாம், சாப்பிட சாப்பிட பயணிக்கலாம், சாப்பிட சாப்பிட சாதிக்கலாம். ஆமீன் சொல்லுங்க அப்போ. அப்போ வசனத்தை, வார்த்தையை, பிரசங்கத்தை சாப்பிட சாப்பிட சாதிக்கலாம். சொல்ல மாட்டீங்க. சாப்பிடாம இருந்தா சாகலாம், சாப்பிடாம இருந்தா சாகலாம், சாப்பிட சாப்பிட சாதிக்கலாம். சொல்லுங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை. சாப்பிட சாப்பிட சாதிக்கலாம், சாப்பிடாம சாகலாம். சத்தமா சொல்லு. தோத்துறா. ஆமா, சாப்பிடாம சொல்லி முதல்ல சொல்லுவான். சாப்பிடாம சாகலாம், சாப்பிட சாதிக்கலாம். ஒன்ஸ் அகைன் சொல்லலாமா? சாப்பிடாம சாகலாம், சாப்பிட சாதிக்கலாம். நீங்க எப்படி சாதிக்கலாமா சாகலாமா? சாதிக்கலாங்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. அல்லேலூயாவா. அப்ப கையை உயர்த்தாதவங்கலாம் இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. சர்ச்சில் நீங்க செய்யற ஒவ்வொரு அசைவையும் பரலோகம் இணைஞ்சிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கும். கையை தூக்க விருப்பம் இல்லைன்னா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேனா. சோஸ்திரம். போஜனம். சாப்பிட 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 சாதிக்கலாம். அதெல்லாம் வேணாம், பிரசங்கமெல்லாம் வேணாம். அந்த சர்ச்சை வேணாம், இந்த ஆராதனை வேணாம், அந்த ஜபம் வேணாம், இந்த ஜபம் வேணாம், நான் எதுக்கு அங்கே வரேன், அது எதுக்கு பிரசங்கத்தை கேட்குறேன், எனக்கு அதெல்லாம் வேணாம். அப்படியே நான் சர்ச்சுக்கு வந்தாலும் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, நான் தூங்குறேன். அல்லேலூயா. உங்கள் பிரசங்கமெல்லாம் எனக்கு வேணாம், நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு தூங்குனா சாகலாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. சாகலாம். அல்லேலூயாவா. மூணாவது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அல்ல சொல்லுங்க அப்பா. போஜனமே நம்மளை தட்டி எழுப்புறதா, அதுல இடையில ஒரு பர்டிகுலர் வேர்டு வரும்பார். அல்ல சொல்லுங்க அப்பா. பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்ல சொல்லுங்க அப்பா. உயிர்ப்பிக்கும் வார்த்தை. அந்த நாளில் பிரசங்கம் 1 மணி நேரம் கேட்டிருப்போம், ஆனா அதுல ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி பஞ்ச் பண்ணி தள்ளும் பாரு, அதுதான் அன்னைக்கான நம்முடைய வார்த்தை, அன்றைக்கான நம்முடைய வார்த்தை. அல்ல சொல்லுங்க அப்போ. ஆமாவா இல்லையா? கிதியோனை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு வார்த்தை அப்படியே குப்புன்னு எழுப்போம். தோத்துறான். தாவீதை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு வார்த்தை
அப்படியே குப்புன்னு எழுப்பான். எனக்கு அப்படி குப்புன்னு செய்யவே இல்லை அப்படின்னா நம்ம அலையில சொல்லுங்க அப்பா கொண்டு போய் வைக்க. அல்லேலூயா. நீ உண்மையா வார்த்தையை கேட்டா உனக்கான ஒன்று அதிலிருந்து வர்றோம். அல்லேலூயாவா. ஆமென். அப்படியே பிரசங்கம் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஏதோ ஒன்று அப்படியே நமக்குள்ள அப்படியே பஞ்ச் பண்ணி அந்நேரம் அந்நிய பாஷை பேசணும்னு தோணும், அந்நேரம் கையை தட்டணும்னு தோணும், ஆமென் சத்தமாக சொல்லணும்னு தோணும். அல்லேலூயாவா. இது எல்லாத்துக்கும் மேல உடன் நிற்கிற ஒரு சேனை. விட்டுட்டாருன்னு சொல்லாத நீ, தனியா இருக்கிறேன்னு சொல்லாத நீ, தத்தளிக்கிறேன்னு சொல்லாத நீ. உன்னோட கூட சேர்ந்து ஆராதிக்க, உன்னோட கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த தோத்திரம் ஒரு பெரிய சேனையே இருக்கு. ஒரு சபையவே கத்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமே. இவ்வளோ பெரிய சபையை வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ தடுமாறுறன்னு சொன்னீங்கன்னா சோஸ்திரம் தோத்திரம். பிரச்சனை சபைக்குள்ள இல்லை, பிரச்சனை யாருக்குள்ளதான் இருக்கு? உனக்குள்ளதான். கையை உயர்த்தி ஆமேனா. நான் ஒருவன் மாத்திரம். எலியாவுக்கு பாருங்க, வேற யாரும் இருக்கிற மாதிரியே தோண மாட்டேங்க. நான் ஒருத்த மட்டும்தான். இல்லப்பா, இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆராதிக்கிற ஜெபிக்கிற தோத்திரம் சபையின் மக்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நீ எசபேலை பார்க்காத, உனக்காக தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு சபையை பாரு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கு பெராக்காவில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காக ஒரு சபை இருக்கு, உனக்காக ஜெபிக்கிற ஒரு சபை இருக்கு, உனக்காக தோத்திரம் யுத்தம் பண்ணுகிற ஒரு சபை இருக்கு, உனக்காக வழக்காடுகிற ஒரு சபை இருக்கு. தோத்திரம் அந்த சபையை பாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த சபைக்கு நடுவுல வா, அந்த சபைக்கு உள்ளே வா, அந்த சபையோடு கலந்து விடு, அந்த சபையை முதன்மைப்படுத்து, அந்த சபையை முன்னிறுத்து, அந்த சபையை உன் மூளைக்குள்ள கொண்டு வா, அந்த சபையை முக்கியப்படுத்து. கையை உயர்த்தி ஆமே. அவ்வளோ பெரிய எலியா தோத்திர ஒரு பெரிய சபை, 7000 பேர் கொண்ட சபை இருந்திருக்கு. அவங்கள முக்கியத்துவப்படுத்தலையே, முதன்மைப்படுத்தலையே, அவங்கள மைண்ட்லயே கொண்டு வரலையே. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உன் வாழ்க்கைக்கு அடுத்த எந்த காரியமா இருந்தாலும் சபையை முக்கியத்துவப்படுத்து. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்க குடும்பத்துக்கு அடுத்த விஷயமா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அடுத்த விஷயமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடுத்த விஷயமா, உங்க பொருளாதாரத்துக்கு அடுத்த விஷயமா, உங்களுடைய எந்த காரியமா இருந்தாலும் சபை சபை அது தேவனுடைய சேனை, அது தேவ ஜனம், அது தேவனுடைய ராணுவம், அது தேவனுக்காக நிற்கிற இடம் என்று சபையை முதன்மைப்படுத்து, முக்கியத்துவப்படுத்து. அல்லேலூயா. விட்டு விட்டாரே என்று சொல்லாதே. கையை உயர்த்தியுறாமே. எழும்பி நிற்போம், ஜெபிக்க போகிறோம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம், வெகு தூரம். பயத்துக்கு இடங்கூடாதே, பயத்துக்கு இடங்கூடாதே. விழுந்து போன கூட்டத்தை நீ பாராதே. தோத்திரம் தோற்று போனவங்களை பார்க்காத, தப்பு பண்ண ஆட்களையே பார்த்து பலவீனப்படாத, பயந்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து சோர்ந்து போகாத. தோத்திரம் 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 தோத்திரம். பரீட்சையில் ஃபெயிலானவனை பார்க்காத. உன் கிளாஸ்லே உக்காந்து தோத்திரம், ஆமாம் உன் கூடவே படித்து, ஆமாம் நல்ல மார்க் எடுத்து தோத்திரம், ஆமாம் 500க்கு 490 மார்க் எடுத்தானே அவனை பற்றி யோசி. தோத்திரம் அதே 500க்கு 150 மார்க் எடுத்து தோற்று போனவனை ஏன் பார்க்குற? தோத்துறான். அவன் தோற்று போனான், அதனால் நானும் தோற்று போனேன். அத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, அதில் நானும் ஒரு ஆள். அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. நிறைய பேர் அப்படி தங்களை திருப்திப்படுத்திக்கிறாங்க. நான் மட்டும் ஃபெயில் ஆகலை, எங்கள் கிளாஸில் நீங்கள் வந்து கேட்டுப்பாரு. ஆமாம், அங்கே 30 பேர் கிளாஸில் இருக்கிறாங்க, அதில் கிட்டத்தட்ட 20-22 பேர் தோற்று போயிட்டாங்க, அதில் நானும் ஒரு ஆள். அப்படி சொல்லாத. 8 பேர் பாஸ் ஆனான்ல, அதை மட்டும் பாரு. தோத்துறான். அந்த 8 பேரில் ஒருத்தன் 490 மார்க் எடுத்தான்ல, அவனை பாரு. அவனும் உன் கிளாஸ்ல உட்கார்ந்தான், அவனுக்கு அதே பாடம் தானே, அவனுக்கு அதே வாத்தியார் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோற்று போனவர்களை, விழுந்து போனவர்களை, பலவீனப்பட்டு போனவர்களை பாராதே, 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 பாராதே. உன்னை வீழ்த்த நினைக்கிற கூட்டத்தையும் பாராதே. உன்னை வீழ்த்த நினைக்கிற எசபேலை பார்க்காத, கோலியாத்தை பார்க்காத. கோலியாத்தை விட பெரியவர் உனக்குள்ள இருக்கிறார், அவரை பாரு. எசபேலை பார்க்காத, எசபேலை அழிக்க வல்லமை கொண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். வியாதியை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, உங்களை பயமுறுத்துகிற விஷயத்தை பார்க்காதீங்க.
உங்களை வீழ்த்த நினைக்கிற எதையும் பார்க்காதீங்க. என்னை இப்படி விட்டுட்டாருன்னு சொல்லாத. என்னை இப்படி விட்டுட்டாரு, என் குடும்பம் இப்படி விட்டுருச்சே, மக்கள் இப்படி விட்டுட்டாங்களே, சபை இப்படி விட்டுருச்சே சொல்லாத. என் தேவன் என்னை இப்படி விட்டுட்டாரே சொல்லாத. நோ எலியா, டோன்ட் கன்ஃபஸ். அப்படி சொல்லாத. உன்னோடு உறவாட இன்றைக்கும் என் தூதனை ஏன் நானே இறங்கி வருகிறேன். உனக்காகத்தான் உன்னை ஊக்கப்படுத்தும் போஜனம் தருகிறேன். உன்னை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளை நான் பேசுகிறேன். உனக்காகவே உடன் நிற்கிற ஒரு சேனையாய் சபையை வைத்திருக்கிறேன். உன் கவனத்தை, உன் பார்வைகளை அதன் மேலே நீ திருப்பு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எனக்காகத்தான் பேசினார். என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள், 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 உயர்த்துங்கள். எதனால் இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? அவ்வளவுதான்னு சொல்லாதீங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசுன்னு சொல்லாதீங்க. அதை நான் ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லாதீங்க. இதை மேற்கொள்ள என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. இந்த பிரச்சனை நான் அமிழ்த்திடும் போல, இந்த வியாதி என்ன கொன்னிடும் போல, இந்த தரித்திரம் என்ன ஜெயிச்சிடும் போலன்னு சொல்லாதீங்க. நான் தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் கைவிடப்பட்டதை போல இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண போற. உனக்காக ஒரு சிறந்த ஓட்டம், உங்களுக்காக ஒரு சிறந்த மகிமை, சிறந்த எதிர்காலம், சிறந்த உச்சிதங்கள் காத்திருக்கிறது. கர்த்தர் உங்க கூட வரப்போறார். உங்களை அழைச்சிட்டு போறார். உங்களை மகிமைப்படுத்த போறார். நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்ட போறார். உங்க மூலம் பெரிய பெரிய சாதனைகளை கர்த்தர் தேசத்துல செய்ய போறார். செய்ய போறார், செய்ய போறார், செய்ய போறார். வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.